அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 12 ராசிகளுக்குரிய ஆடி மாதம் சிறப்பு ராசி பலன்கள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடம் என்பது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையானது 5 வயது முதல் 100 வயது வரை எப்படி இருப்பான், எந்த மாதிரியான சுபபோகங்களை அனுபவிப்பான், கஷ்டங்களை அனுபவிப்பான், ஆடம்பர வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, இதை அனைத்தையும் அவருக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை, பெண் குழந்தை, தாயார் மற்றும் சகோதர ஸ்தானம் என எதனையும் உறுதியாக துல்லியமாக கணித்து கூறிவிட முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் தன்னம்பிக்கை, பதவி, கௌரவம், புகழ் மற்றும் உச்சம் ஆகியவற்றிற்கு குறிக்கும் கிரகமாக விளங்குகிறார். அதாவது ஜூலை 16, 2026 அன்று கிரகங்களின் அரசனான சூரியன் கடகராசிக்குள் பிரவேசிக்கிறார். இந்த சூரிய பயிற்சியின் தாக்கம் 12 ராசிகளின் வாழ்க்கையிலும் காணப்படும். சூரியனின் இந்த நகர்வால் சில ராசிகளுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதே வேளையில் வேறு சில ராசி காலத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதி கடகராசியில் நுழைந்தார். இவருடைய பெயர் முக்கியமாக சின்னங்கள் 12 ராசிகளின் வாழ்க்கையில் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். அதில் எந்த ராசிகளுக்கு நல்ல பலன்கள் அல்லது சவால்கள் என இந்த ஜோதிடத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். சூரியன் இந்த நகர்வு 12 ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக தொடங்கப் போகும் ஆடி மாதம் 12 ராசிகளுக்கு தரும் நல்ல பலன்கள் மற்றும் எளிதில் கவனமாக இருக்க வேண்டியது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசியை பொறுத்தவரை மிகுந்த நற்பலன்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது. முக்கியமாக மேசராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்ததால் சில பாதகமான விளைவுகள் சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வது அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுப்பது அல்லது பண பரிவர்த்தனைகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. இது பெரிய அளவில் நிதி அமைப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயசனி நடப்பதனால் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக வரக்கூடும். ஆகையினால் எந்த விதமான பணத்தை வீட்டில் வைத்திருக்காமல் தேவையில்லாத நோய் நொடிகள் இது எல்லாம் வரக்கூடும். ஆகவேனால் தேவையில்லாத பணம் ஏதேனும் கைக்கு வந்தால் சுப செலவுகளாக வீடு கட்டுதல், முக்கியமாக கடை இந்த மாதிரியான கட்டி விடுதல், இந்த மாதிரியான செலவுகளை செய்து விட வேண்டும். இல்லை என்றால் மருத்துவ செலவுகளை சந்திக்க உங்களுக்கு நேரிட வாய்ப்பு இருக்கின்றன. ஆகவேனால் பணம் ஏதேனும் உங்கள் கைக்கு வந்தால் தேவையில்லாத எந்த நபரிடமோ கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். அவ்வளவு பணமும் பறிபோய்விடும். மேசராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். பணவரவு எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவிற்கு விரயம் வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக ரிஷபம் ராசி. உங்களுடைய ராசிக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எதிலும் தைரியத்துடன் செயல்படக்கூடிய மனநிலை உண்டாக்கும். இந்த தினங்களில் தடைபட்டு வந்த பணிகள் வெற்றிகரமாக முடிக்கும் பணி இருக்கிறது. பணியிடத்தில் உங்களுக்கு புதிய பதவி வந்து சேரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நல்லது. வியாபாரம் தொடர்பாக வெற்றிக்கு படிப்படியாக அதிகரிக்கும். குடும்பத்தினரிடம் நேரம் செலவிட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நல்ல வழிகளை காண்பீர்கள். பணியிடத்திலும் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கடந்த கால முயற்சிகளுக்கு சிறப்பான முடிவுகளை பெறுவீர்கள். உங்களுடைய தனலாபம் புகழ் அதிகரிக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். உங்களுடைய ராசியில் சூரியனின் சஞ்சாரம் காரணமாக தன்னம்பிக்கை வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில் தொடர்பாக சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். அது தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் அருளால் உங்களுக்கு புகழ் செல்வாக்கு பெருமளவு உயரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கின்றன. ஆகமையினால் முக்கியமாக வேலை அல்லது தொழில் தொடர்பாக சுறுசுறுப்புடன் செயல்பட வைத்து உங்களுக்கு நிதியை கூட்ட வாய்ப்பு கொடுக்கும். அடுத்ததாக கடகம் ராசிக்கு அடுத்தது சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை சற்று அமைதியுடன் இருப்பது நல்லது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும்.
உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இதனால் உங்களுடைய பணியிடத்தில் எந்தவிதமான வாக்குவாதங்கள் மற்றும் சர்ச்சையில் ஈடுபதை தவிர்க்க வேண்டும். எதிரிகள் தொந்தரவு தர வாய்ப்பு உண்டு. வேலையில் அதிக கவனம் செலுத்துவது முக்கியம். அடுத்ததாக அசுகர் தனக்கு அதிகம் இருக்கும் என்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிலும் சிம்மம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது என்பது அவசியமாக இருக்கின்றன. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிகளுக்குரிய புதிய மனிதர்கள் தொடர்பு மற்றும் உதவிகள் கிடைக்கும். புதிய திட்டங்கள் அல்லது பணியிடத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு நிதி வலுவான நிலைமையை ஏற்படுத்தும். முன்பை விட வலுவாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்குடைய சிறப்புமிக்க ராசியாக இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்களை பொறுத்தவரை அதிக முக்கியத்துவம் பெறக்கூடிய அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்கின்றன. இந்த இடத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது என்பது முக்கியத்துவம். கன்னி ராசியை பொறுத்தவரை அனைத்திலும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறார்கள். கன்னி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். தொழில் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்க வாய்ப்புள்ளது. வருமானம் அதிகரித்தாலும் செலவுகள் கூடலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு தலை சிறந்ததாக இருக்கின்றன. குறிப்பாக தொழிலில் அதிகப்படியான வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றன. அதனால் பணவரவு அதிகரிக்கும். தேவையில்லாத மனிதர்களிடம் தேவையில்லாத பணத்தை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நண்பர்கள். பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உறுதி. பண ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். நண்பர்களின் உதவி கைகூடாக கிடைக்கும். வியாபாரத்தில் எண்ணற்ற லாபங்கள் கிடைக்கும். உடல் நலத்திற்கு உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமான் மற்றும் பரம்பொருள் சிவபெருமானின் அம்சமான ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பணத்தை சேமிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை வழங்க அதிகமாக இருக்கும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். வேலை முன்னேற்றம் இருந்தாலும் கடின உழைப்பு அவசியம். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனையை மதித்து சிறந்த பலன்களை எடுக்க வேண்டும். சனீஸ்வரன் உங்களுடைய அதிபதியாக இருக்கிறார். மகர ராசிக்கு சனீஸ்வர வழிபாடு மன நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். பண வரவு அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்பு. புதிய முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷ செய்திகள் வரக்கூடும். உடல்நலம் சிறிய சோர்வு ஏற்படலாம். பரம்பொருள் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு இருப்பதனால் சிவபெருமான் மற்றும் விநாயகப் பெருமான் சனீஸ்வர பெருமான் ஆகியவற்றோரை மன நிம்மதியுடன் வணங்க வேண்டும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மாற்றங்களை தரக்கூடும். தொழில் பதவி அதிகமாக உயர்ந்து பணவரவு கிடைக்கும். புதிய பொறுப்பு கிடைக்கலாம். திருமண முயற்சிகளில் சாதகமான சூழல் உருவாகின்றன. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குரு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு சிறந்த பலன்களை உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தருகிறது. ஆடி மாதம் ஆன்மீக மாதம், ஆற்றல் நிறைந்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுவதும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் மன அமைதியையும் நம்பிக்கையும் அளிக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.